கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் இன்பமானது, அதை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தாவீது சொன்னது போல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லுகிறார். அவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறார், மானை போல நான் கதறுகிறேன் என்று சொல்லுகிறார். யூதாவின் வனாந்திரத்திலிருந்து பாடினாலும் அவருக்கு இருந்த ஏக்கம், அவருக்கு இருந்த தாகம் கர்த்தரை அப்படி பாட வைத்தது. அதுபோல ஒவ்வொரு வாரமும் தேவனை தவறாமல் தேடி வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இதில் வாசிக்கிறோம், வேதம் சொல்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று சொல்கிறது. செருபாபேல் என்றால் பாபிலோனின் வித்து என்று சொல்லி அர்த்தம். ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இந்த வசனத்தை எப்பொழுது வாசித்தாலும் இருதயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரு விசுவாச வார்த்தை. பெரிய பர்வதம் கூட சமபூமி ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் செருபாபேலுக்கு. இந்த செருபாபேல் யார் என்றால் பாபிலோன் தேசத்தில் பிறந்த ஒரு யூதன். எருசலேமிலிருந்து 10 லட்சம் யூதர்களை நேபுகாத்நேசர் காலத்தில் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படி போனவர்களுக்கு பிறந்த பையன் தான் யாருன்னா இந்த செருபாபேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் எருசலேமை பார்த்திராத ஒரு நபர், எருசலேம் என்றால் என்னவென்று தெரியாது, எருசலேமின் ஆலயத்தை பற்றி அறிந்திராத ஒரு நபர். ஆனாலும் கர்த்தர் பாபிலோனின் வித்தாய் பிறந்த இந்த செருபாபேலை எருசலேமின் சொத்தாகவே கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், ஆண்டவர் செருபாபேல் என்கிற யூதாவின் தலைமுடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறார். எருசலேமை பார்த்திராதவர், எருசலேமை குறித்து கேள்விப்பட்டிருக்க தான் செய்வார். அப்படி இருந்தாலும் கூட அந்த சிறைப்பட்டு போகிற காலத்தில் ஆண்டவர் இந்த செருபாபேலை கர்த்தர் தம்முடைய நாமத்திற்காக தம்முடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? எழும்ப பண்ணுகிறார். இவர் ஒரு அரச பரம்பரையில் வந்தவர் இந்த செருபாபேல். வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் யோயாக்கினுடைய பேரன் என்று பார்க்கிறோம். யூத ராஜாவாகிய யோயாக்கினுடைய பேரன் தான் இந்த செருபாபேல் என்று பார்க்கிறோம். ஒரு அரச பின்னணியில் இருந்தாலும் அவர் சிறைப்பட்டு தான் இருக்கிறார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில் பாபிலோனில் பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த செருபாபேல் என்று நான் சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் இவருடைய ஆவியை எழுப்பினதுனாலே, இவருடைய ஆவியிலே கர்த்தர் உற்சாகத்தை தந்ததினாலே, இவருடைய ஆவியிலே கர்த்தர் வைராக்கியத்தை தந்ததினாலே, இவரும் யோசுதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் இணைந்து ஆலயத்தை கட்டுவதற்கு அநேக முயற்சிகள் எடுக்கிறார். அதை எஸ்ரா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த செருபாபேல் அங்கிருந்து 10 லட்சம் யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதில் கோரேசுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 50,000 யூதர்களுக்கு அவர்களுக்கு கிருபையாய் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆலயத்தை கட்டுவதற்கு. அந்த கோரேஸ் ராஜா சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று அவர் அனுமதி வழங்கிவிட்டார். அதில் ஒரு 50,000 பேர் திரும்பி வர்றாங்க ஆலயத்தை கட்டுவதற்கு. இந்த 50,000 பேருக்கும் இந்த செருபாபேல் ஒரு தலைவனாக இருந்து செயல்படுகிறார். கர்த்தர் இவருடைய ஆவி எழுப்பினதுனாலே ஒரு பெரிய வேலை. சாலமோன் காலத்தில் மகிமையாய் கட்டப்பட்ட ஆலயம் இப்பொழுது இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு அலங்கோலமாய் காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமே அல்ல. ஆனாலும் இந்த கடினமான ஒரு வேலையை கர்த்தர் தன் உள்ளத்தில் ஆவியை வைத்ததினாலே செருபாபேல் தைரியமாய் சந்தோஷமாய் வாஞ்சையாய் இந்த வேலையை செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? இந்த வேலையிலே முன்னெடுக்க வருகிறார். அப்படி வந்து எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 3-4 அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்பதை அங்கே வாசிக்க முடிகிறது. இப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆலயத்தை கட்டுவது சாதாரணமான காரியம் அல்ல. ஊழியங்கள் கட்டப்படுவது சாதாரணமான காரியம் அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படுவது சாதாரண காரியம் அல்ல. ஆகவே இப்போ செருபாபேல் ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து அஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்கிறாங்க, பவுண்டேஷன் மட்டும் போட்டிருக்கிறாங்க. பயங்கரமான எதிர்ப்பு. ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் கட்டக்கூடாது, எப்படி நீங்கள் கட்டலாம், நீங்கள் கட்டினீங்கன்னா நாங்களும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்ப்பை இந்த யூத ஜனங்கள் சிறையிலேருந்து திரும்பி வந்தாங்க. நம்பிக்கையோடு வந்தாங்க. கர்த்தர் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார், ராஜாவுடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைச்சது, சந்தோஷமாக வந்தாங்க. வந்த வேகத்தில் பவுண்டேஷன்லாம் போட்டாச்சு. ஆனால் கட்ட முடியாதபடி பயங்கர எதிர்ப்பில் 16 வருஷம் ஆலயத்தின் வேலைகள் நடக்கவே இல்லை. முடங்கி போய் தான் இருக்குது. வேலையே நடக்கலை. சத்துரு முடக்கி வச்சுட்டான். 16 வருஷம் வேலை நடக்கலை. அதனால தான் ஆண்டவர் ஆகாயில சொல்கிறாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் அவன் வீட்டுக்கு ஓடி போகிறீங்களே அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் அனுப்பின அந்த செருபாபேலை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 23ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் செருபாபேலை தைரியப்படுத்துகிறார். முதல்ல செருபாபேலை நீ திடன்கொள் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கு முதல்ல கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து தைரியப்படுத்துவார். இப்போ அதுதான் நடக்குது. ஆண்டவர் செருபாபேலை முதல்ல தைரியப்படுத்துறார். நீ திடன்கொள். அதான் சொல்றாரு, செருபாபேலின் செயல்தியலின் குமாரன் ஆகிய செருபாபேலின் ஊழியக்காரனே, உன்னை நான் முத்திரமோதிரமாக வைப்பேன்னு சொல்றாரு. நீ பயப்படாத, நீ வேலையை செய்ய, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ என்னுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் என்று சொல்லி ஆண்டவர் செருபாபேலை முதல்ல தைரியப்படுத்துறாரு. இப்போ சகரியாவில் வேலை நடக்க ஆரம்பிக்குது. எப்போ 16 வருஷமாய் ஆலயத்தின் வேலைகள் நடைபெறாமலே இருந்துச்சு. இப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்பவும் ஒரு மகிமையான வார்த்தையை செருபாபேலுக்கு சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஓ, அந்த வார்த்தையில மகிமை உண்டு, அந்த வார்த்தையில அற்புதம் உண்டு, அந்த வார்த்தையில கர்த்தருடைய வேலை நடப்பதற்கான தைரியத்தை ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். பெரிய பர்வதத்தை போல சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்களோ, அவர்கள் உனக்கு முன்பாக, செருபாபேலே உனக்கு முன்பாக அவர்கள் சமபூமி அவர்கள். நீ எழுந்து கர்த்தருடைய வேலையை செய், நீ எழுந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் செருபாபேலை ஒரு விசையாயும் தைரியப்படுத்துகிற பார்க்கிறோம். தேவனை தேடி வந்த நமக்கு செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடி வந்த நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பதாக பெரிய பர்வதத்தை போல இருக்கிற சில பிரச்சனைகள் சமபூமி ஆகும். செருபாபேலுக்கு முன்பாக சொல்லப்பட்டது போல நீங்க உங்க பேரை போட்டுக்கணும். எனக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும், எனக்கு முன்பாக இந்த பெரிய பிரச்சனை சமபூமி ஆகும், எனக்கு முன்பாக இந்த பெரிய பலவீன சமபூமி ஆகும். டாக்டர்கள் என்னமெல்லாமோ சொல்லியிருக்கலாம், மனுஷர் என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம், எதையோ கண்டு பெரிய பர்வதத்தை போல நினைச்சு பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு தியானிக்கும் போது, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே சில பெரிய பர்வதங்கள் நமக்கு முன்பாக அது சமபூமியாகும். மகிமையான வார்த்தையை ஆண்டவர் செருபாபேலோடு சொல்றாரு. செருபாபேலே, பயப்படாத, பயப்படாத. உன்னை பயமுறுத்துவதற்கு சத்துருக்கள் எதிராக எழும்பிட்டாங்க. நீ ஆலயத்தின் வேலையை செய்ய முடியாத தடுப்பதற்கு பெரிய பர்வதத்தை போல எழும்பி நிற்கிறாங்க. ஆனா இது எல்லாம் உனக்கு முன்பாக சமபூமியாகும். ஏனென்றால் ஆண்டவர் செருபாபேல் மேல் வைத்த அபிஷேகம் அப்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேலைக்காய் எழும்பின செருபாபேலுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும் என்றால் ஏன் நமக்கு முன்பாக சமபூமி ஆகாது? பெரிய பர்வதத்தை போல, பெரிய போராட்டங்களை போல, பெரிய கண்ணீர்களை போல நம்மளை சவால் விட்டு கொண்டிருந்த பல பிரச்சனைகள், இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இந்த பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும், எனக்கு முன்பதாக இது சமபூமி ஆகும். வேதத்தில் சங்கீதம் 97:5 ஒரு மகிமையான ஒரு வசனம் உண்டு. அதை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இதுல வாசிக்கிறோம், தாவீது நம்பிக்கையோடு எழுதுகிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அப்போ சில பிரச்சனைகள் உருகணும்னா, சில பலவீனங்கள் இல்லாமல் போகணும்னா, சில கண்ணீர்கள் மாறணும்னா பிரசன்னம் அது மேலே விழணும், இல்லைன்னா அற்புதம் நடக்காது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் வந்தீங்களோ, எதெல்லாம் பெரிய பர்வதமாக இருக்குதோ எல்லாவற்றின் மேலும் அவருடைய பிரசன்னம் இன்னைக்கு விழணும். அவருடைய பிரசன்னம் உருக்கும், பிரச்சனைகளை உருக்கும். அவருடைய பிரசன்னம் பலவீனங்களை மாற்றும், அவருடைய பிரசன்னம் வியாதிகளை நீக்கும், அவருடைய பிரசன்னம் சூழ்நிலைகளை மாற்றும், அவருடைய பிரசன்னம் அற்புதம் செய்யும். அவருடைய பிரசன்னத்தினால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை. சில பிரச்சனைகள் உருகட்டும். இந்த வேளையில சில பலவீனங்கள் சரத்தில் இருந்து போராடி கொண்டிருந்த, நம்மளை பயமுறுத்தி கொண்டிருந்த, நம்மளோட எதிர்த்து நின்ற சில காரியங்கள் உருகி போகட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் மகிமையா இறங்கி வருவதாக நம்மளோட எதிர்த்து நின்ற, நம்மளோட வழக்காடின, சில பிரச்சனையை தாங்க முடியல, சில பலவீனத்தை தாங்க முடியல, சில வியாதிகளை நம்மளால சுமக்க முடியல, சில கண்ணீர்களை நினைச்சு இனிமே அழுவதற்கு நமக்கு பலன் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா இந்த பிரச்சனையில பிரசன்னம் விழட்டும், பிள்ளைகள் மேல பிரசன்னம் விழட்டும், நம்முடைய குடும்பத்து மேல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ரீபாலா சந்து ராகதனா ரீபலபோ ஷபனபரியாந்தனமா, கர்த்தருடைய பிரசன்னம் உருக்கட்டும். இன்னைக்கு சில பிரச்சனைகளை உருக்கணும். இனி அந்த பிரச்சனையை நினைச்சா கூட அது நடந்துச்சா நமக்கு இருதயத்துக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட அற்புதங்கள், அப்படிப்பட்ட சில சடுதியான விடுதலைகள், விசேஷமாய் சரத்திலிருந்து பலவீனங்கள் மேல கர்த்தருடைய பிரசன்னம். டாக்டர்கிட்ட போனா இனிமே டாக்டர் சொல்லணும் எல்லாமே நார்மலா இருக்குது, எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்கணும் டாக்டர். அப்படி அற்புதங்கள் சரீரங்களுக்குள் நடப்பதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தினால
பிரசன்னத்தினால் பர்வதங்களே மெழுகு போல உருகுமானால், பர்வதங்களே உருகுமானால், பர்வதங்களே உருகுமானால், நம்முடைய பிரச்சனை ஏன் உருகாது? நம்முடைய பலவீனங்கள் ஏன் மாறாது? நம்முடைய சத்துரு கட்டி வைத்த கட்டுகள் ஏன் மாறாது? என் ஆத்தும தாகம் பெருக என் கட்டுகள் அருந்திடுமே, என் ஆத்தும தாகம் பெருக என் கட்டுகள் கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. ஒரு ஆபாஷவாரதானம் காத்திடுமே, என்றென்று வாழ்ந்தீ. விசுவாசத்தோடு கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவேன். கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவேன். தேவ பிள்ளையை நீ வாழுவாய், தேவ பிள்ளையை நீ வளருவாய், நீ சுகமாய் இருப்பாய். நீ சுகமாய் வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு யாரோ உன்னை நெருக்கினார்களோ, நீ சுகமாய் வாழக்கூடாதபடிக்கு யாரோ உன்னை கட்டினார்களோ, உன் மேன்மையை தடுத்த சத்துருக்கள் சமபூமியாகிறது, சமபூமியாகிறது. பிரசன்னத்தினால இதுவரை நடக்காத அற்புதங்கள் சரீரங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது, நடக்கிறது, நடக்கிறது. ஓரா பௌஷபலப, இனி தோல்வி இல்லை, இனி ஜெயம், இனி ஜெயம். ஓரா பௌஷபலப ரபரக துரமனா சந்துர மலபரியோதரமனபோ. ஓ நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்பாக அது சமபூமியாகும். இவ்வளவு நாளும் நீங்க டீல் பண்ணி சாதிக்க முடியாத சில பிரச்சனை இருக்கும்ல, எவ்வளவோ போராடிட்டீங்க, எவ்வளவோ நீங்க உங்க சைடு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஜெபத்தில் போராடிட்டீங்க, பொருத்தனையோடு போராடிட்டீங்க, மாம்சீகத்திலையும் போராடி பார்த்துட்டீங்க. உங்கள் சைடு ரூட் கிளியராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அற்புதம் மட்டும் நடக்கலை, அற்புதம் மட்டும் தாமதிக்குது. சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இடுப்பில் கையை வச்சுட்டு சொல்லணும், நீ எம்மாத்திரம், இந்த வியாதி எம்மாத்திரம், இந்த கண்ணீர் எனக்கு எம்மாத்திரம், இந்த போராட்டம் எனக்கு எம்மாத்திரம். பர்வதம் மாதிரி பெருசாக தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. அது நம்ம இவ்வளோ தான் இருக்கிறோம், அது அங்கே இருக்குது பிரச்சனை, போராட்டம் அப்படி இருக்குது. பர்வதங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால மெழுகு போல உருகிருச்சான். பர்வதத்தை யாராவது மெழுகு வச்சு உருக்க முடியுமா? பிரசன்னத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. போராட்டங்கள் பிரச்சனைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. நம்ம தான் சில நேரம் அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிற மகிமையும் இன்பத்தையும் வல்லமையும் அனுபவிக்க தவறுறோம். நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுதில்லை, நான் கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். சில நேரங்களில் விசுவாச அறிக்கையை நம்ம பண்றதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு முன்பாக இந்த பர்வதங்கள் சமபூமி ஆகும் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். எப்போ ஆர்ப்பரிக்கிறாங்க? ஆலயத்தின் வேலை தொடங்குது. அவன் தான் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டவன் செருபாபேல், சாதாரணமானவர் அல்ல. அந்த அஸ்திபாரத்தை போடும்போது ஜனங்கள் பார்க்குறாங்க, ஐயோ ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்துச்சு நினைச்சுமே, இனி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லைன்னு நினைச்சோம், எருசலேமுடைய எதிர்காலமே இருண்டு போனுச்சுன்னு நினைச்சோம். எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு செருபாபேல் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார், தெரியாது. அவன் ஆலயத்துக்கு தலைக்கல்லை கொண்டு வர எங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கிருபை உண்டாகட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபை உண்டாகட்டும், ஊழியங்களில் கிருபை உண்டாகட்டும், உங்களுடைய எதிர்காலங்களில் கிருபை உண்டாகட்டும். இது ஆர்ப்பரிக்கிற நேரம். ஏன் தெரியுமா? பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஊழியத்தோடு, குடும்பத்தோடு, உங்களுடைய நன்மைகளோடு, ஆசீர்வாதங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு வழக்காடின சில பெரிய பர்வதங்கள் இந்த ராத்திரி வேளையில அது சமபூமி ஆகி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு வீச கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ரிபலபல ஷகதரரியாந்தனமனம ரிபலபனமோ ஷந்துரபலபரவரியாந்தனமனம. ஓ ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது நம்பிக்கையின் வார்த்தை, இது விசுவாசத்தின் வார்த்தை. சமபூமி ஆகும், சமபூமி ஆகும், சமபூமி ஆகும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அது எனக்கு முன்பாய் சமபூமி ஆகும். இவ்வளவு நாளும் வியாதியை பார்த்து பயந்தோம்ல,
இவ்வளவு நாள் பிரச்சனையை பார்த்து பயந்தோம்ல, இனி அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகரியா 4:7 கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறா. இனி எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இனி நம்ம காலுக்கு கீழே நம்ம மிதிக்க போறோம். அது சம ஃபிளாட் ஆகுச்சு, பெருசா நினைச்சு இப்போ ஃபிளாட் ஆயிடுச்சு. இனி அதால ஜெயிக்க முடியாது, இனி அதால நம்மளை மேற்கொள்ள முடியாது, இனி அதால நம்மளை மேற்கொண்டன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அதை மேற்கொள்ளுகிற காலம். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிற தேவ ஜனமே, கிருபை உண்டாகட்டும் என்று விரும்புகிற தேவ ஜனமே, உனக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும். அடுத்தது ஆண்டு சொல்லிட்டு சொல்றாரு, 9ஆம் வசனத்துல சொல்றாரு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அஸ்திபாரம் போட்டது செருபாபேலு. இப்ப 16 வருஷம் வேலையே நடக்கல. அப்புறம் என்ன செஞ்சிருக்கணும், வேற யாரோ எழும்பி செருபாபேல் அஸ்திபாரம் போட்டான் பாரு, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. என்ன நினைச்சிட்டு அஸ்திபாரம் போட்டானோ தெரியல. பாரு, வேலையே நடக்கலப்பா, வானம் பார்த்த பூமி மாதிரி அஸ்திபாரம் இப்படி வானத்தையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஜனங்கள் எவ்வளவோ நிந்திச்சிருந்திருக்கலாம். யாரையோ எழுப்பி கர்த்தர் அந்த வேலை, மீதமுள்ள வேலையை செய்ய வச்சிருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டதுனால அவன் கைதாத முடிச்சு தீர்க்கும். எவ்வளவு மகிமையான வார்த்தையை செருபாபேல சொல்லிடுறாரு பாருங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணா அவன் தான்ப்பா முடிப்பான். அதுக்கு தானே நான் பாபிலோனிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். எருசலேமை பார்த்துறாத செருபாபேல் எருசலேமை குறித்து கேள்விதான் பட்டிருந்திருப்பார் முற்பிதாக்கள் சொல்லி. அதனாலதான் பேரையே செருபாபேல்னு வச்சாங்க, பாபிலோன் வித்துன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் கை அஸ்திவாரம் போட்டதுனால அவன் கைதான் முடிக்கும். நீங்கள் தொடங்கினதை நீங்களே முடிக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகம் செய்வாராக. நீங்க தொடங்கினதை இன்னொரு நபற்றை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்கள் எந்த நற்காரியங்களை தொடங்கினீர்களோ, எந்த நன்மையின் காரியங்களை தொடங்கினீர்களோ, எந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களை தொடங்கினீர்களோ அதை நீங்களே முடித்து தீர்க்கும்படி கர்த்தர் உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அதுல இன்னொரு சத்தியமும் இருக்குது. அவன் கையை அங்கிருந்து வந்து ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கி ராஜா போக சொன்னால் வந்து சாதாரணமான காரியம் இல்லை. இது ஒரே நாள் நடந்துற காரியம் இல்லை. பல வருஷங்கள் இதற்காக செருபாபேல் ரொம்ப ட்ரை பண்ணி இருக்கிறாரு, ரொம்ப முயற்சிச்சிருக்கிறார். அதனால இப்போ அஸ்திபாரம் மட்டும்தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மீதமுள்ள வேலையை கர்த்தர் செருபாபேலை வச்சு செய்ய வச்சுட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற சில விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் சபைக்குள்ள தேடுறார். அப்படின்னா நீங்க கேட்கலாம், ஆலயம்லாம் கட்டியாச்சே, வேணா மேலே வேணா இனிமேல் கட்டலாம், ஆனால் அஸ்திபாரம் போட்டு தானே கட்டியிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த உலக பிரகாரமான கற்களால் கட்டப்படுகிற அஸ்திபாரத்தை சொல்லலை. ஜெபமாகி அஸ்திபாரம் இந்த சபைக்கு தேவை, விசுவாசமாகி அஸ்திபாரம் இந்த சபைக்கு தேவை. இது வெறும் கல்லு தான், கல்லால செங்கலால கட்டப்பட்டது. ஆனால் ஊழியம் என்பது அது அல்ல. நம்முடைய உதாரத்துவமான ஜெபங்கள், உதாரத்துவமான அர்ப்பணிப்புகள், உதாரத்துவமான பொருத்தனைகள் மேல இந்த ஊழியம் அஸ்திபாரப்பட்டு இது கட்டப்படணும். ஆண்டவர் சொல்ற, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் பட்டது. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இந்த ஊழியத்துல ஒரு அஸ்திபாரமா, ஒரு மூளை கல்லு மாதிரி நான் நிற்பேன், அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன், அதற்காக நான் பொருத்தனை பண்ணுவேன், அதற்காக நான் சில காரியங்களை நான் செய்வேன். ஏதை நான் சொல்ல வர்றேன்னா, இவர்கள் தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை செஞ்சாங்க, தியாகம் பண்ணி அஸ்திபாரம் போட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அஸ்திபாரம் போட்டாங்க. பாபிலோன்ல இருந்து வந்து எருசலேமுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு எருசலேமுடைய ராஜாட்ட பேசி எல்லார் கண்களை தயவு கிடைக்கும்படி வேண்டிக் கொண்டு எல்லாவற்றையும் செஞ்சு பார்த்தா வேலையே நடக்கல, வேலையே நடக்கல. எப்படி இருந்திருக்கும் செருபாபேலுக்கு? என்னை அழைச்சிங்களாப்பா, முத்திர மோதிரம்லாம் சொன்னீங்க, ஒரு வேலையும் நடக்கலையப்பா. 16 வருஷம்னா எவ்வளோ பெரிய லாங் பீரியட் பாருங்க. இந்த லாங் பீரியடா ஆலயத்தில் வேலையே நடக்கலையே ஆண்டவரே. அவர் சொல்கிற, இல்லை இல்லை செருபாபேல், உன் கை அஸ்திபாரம் போட்டுச்சுன்னா உன் கை இதை முடித்து தீர்க்கும், உன் கை போட்டுச்சுன்னா உன் கை இதை முடித்து தீர்க்கும். கர்த்தர் மகிமையாய் ஆண்டவர் செருபாபேலோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைக்கு அஸ்திபாரம் போடுகிற சில பரிசுத்தவான்களை, சில செருபாபேல்களை சபையில் தேடுறாரு. அப்படின்னா நம்ம தியாகம் பண்ணி நிற்கிறோம் பாருங்க, பொருத்தனையோடு நிற்கிறோம் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த நல்ல விசாலமான இருதயங்களை கர்த்தர் தருவாராக. ஊழியம் என்பது தியாகம் நிறைந்தது, ஊழியம் நிறைந்த கஷ்டங்கள் நிறைந்தது. ஊழியத்தின் பாதையில் போகிறதுனால அதை அனுபவித்து அதை புரிந்து கொண்டு பேசுகிறேன். அவ்வளோ கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் செருபாபேல்கிட்ட சொல்றாரு, அஸ்திபாரம் போட்டுட்டியப்பா, நீயே முடிச்சிருவ. இன்னைக்கு ஊழியத்துக்கு எத்தனை பேர் அஸ்திபாரமா நிற்கிறோம், எத்தனை பேர் தலைக்கல்லா நிற்கிறோம், எத்தனை பேர் தியாகமா ஜெபிக்கிறோம். அதுதான் நம்ம ஜெபத்தை தான் பெருசா வேலையபிளா நான் சொல்றேன். காணிக்க ரெண்டாவது. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் நிற்கிறோம், எத்தனை பேர் தாங்குறோம், எத்தனை பேர் பிரயாசப்படுறோம், எத்தனை பேர் ஓடுறோம். கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆமா இந்த மாதிரி ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னேன், மெடிக்கல் காலேஜ் பக்கம் நின்னேன், ஒரு 100 டாக்டர் படிக்க பிள்ளைங்களுக்கு 100 பிள்ளைங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன்.
டாக்டர் படிக்கிற பிள்ளைங்க கொடுக்குற டாக்ஸை வாங்குவாங்களா? அவங்க சொன்னாங்க ஒரு பிள்ளை கூட வேண்டான்னு சொல்லலாமா, எல்லாரும் வாங்கிட்டாங்க. க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதா. நம்ம தேவனுக்காக எதையுமே செய்யலை. ஆனால் கர்த்தர், நான் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகும், அது விசுவாச வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை இல்லைன்னு இல்லை. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்காக அஸ்திபார போடுகிற சிலருக்காக சில சமபூமி ஆகிக்கொண்டே இருக்கும். இது மட்டும் பிரசனத்தினால சமபூமி ஆகும், உண்மைதான். ஆனாலும் அஸ்திபாரமா நிற்கிற சில தலைக்கற்களை கர்த்தர் சபைக்குள்ள தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் பலவீனம் பெருசு, என் பாடு பெருசு, என் சூழ்நிலை பெருசு அப்படின்னு நினைச்சு சபையில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, தேவனுக்காக கொடுப்பதற்கு, தேவனுக்காய் ஓடுவதற்கு, தேவனுக்காய் பிரயாசப்படுவதற்கு, தேவனுக்காய் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு நம்மளையே நம்ம காரணம் காட்டிடுறோம். என்னால் முடியல, ஐயோ இந்த ஒரு வாரம் டைம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த ஒரு மாதம் டைம் கிடைச்சா. நோ நோ நோ. டிலே ஆண்டவர் ஒரு போதும் கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லை, அதை விரும்புகிறதே இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்களை எனக்கு தெரியும். படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு இருட்டறை அரசு என்கிற ஒரு புத்தகம் உண்டு. அவர்கள் ஒரு சீன அரச பரம்பரையிலிருந்து ரட்சிக்கப்பட்டனர். எத்தனையோ முறை இந்த புத்தகத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். அந்த புத்தகம் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ முறை இந்த புத்தகத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். ஒரு சீன அரச பரம்பரையில் பிறந்தவர்கள் அந்த சகோதரி. பெயர் கூட தெரியவில்லை. இருட்டறை அரசு என்பதே அவருடைய அந்த புத்தகத்துக்கே பெயர். அவர் சீனர்கள் அந்த நாட்கள் சொல்லுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தி அவர்கள் புத்த மதத்தை ஆராதிக்கிறவர்கள். ஆகவே அவர்களுக்கு தேவனை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நான் சொல்லுகிற இந்த சகோதரி வீட்டில் நிறைய பிள்ளைகள். அதனால தான் கடைசி பிள்ளைக்கெல்லாம் போதும் பொண்ணுன்னே பேர் வச்சாங்களாம். ஆகவே நிறைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆங்கிலத்தை பிள்ளைகள் படித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிஷினரிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல மிஷினரி ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதோடு சுவிசேஷத்தை சொன்னபடினாலே அந்த கர்த்தர் அந்த சகோதரி ரட்சித்தார். பயங்கர எதிர்ப்பு வீட்டில் அரச பரம்பரையாக இருந்தபடினாலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைப்பட்டார்கள், பெற்ற தாயால் தகப்பனால் துன்புறுத்தப்பட்டார்கள். இயேசுவை மறுதளித்து விடணும். அந்த சகோதரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கல்யாணமே பண்ணலை. கடைசியில் சூரியனை பார்க்கக்கூடாத ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டதுனால இருட்டு அறையில் 20 ஆண்டுகள் அடைந்து கிடந்தார்கள். சூரியனே வெளிச்சமே பார்க்கக்கூடாது, அந்த வியாதிக்கு வெளிச்சமே பார்க்கக்கூடாதான். அது என்ன வியாதின்னு எனக்கு தெரியலை. அதனால் அவங்க இருக்கிற ரூமில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குமா, அது வழியே யாராவது ஆகாரத்தை வச்சு இப்படி உள்ளே நீட்டிடுவாங்க, அவ்வளோதான். அந்த சகோதரியால் வெளியே வர முடியாது. 20 ஆண்டுகளாய் அந்த அறையில் அடைந்து கிடந்தாலும் அவர்கள் வளர்த்த ஒரு பூனையுடைய கழுத்தில் தினமும் கைப்பிரதிகளை மாட்டி அனுப்பி விடுவார்களாம். எல்லாரும் ரோட்டில் போகிற எல்லாரும், ஐயோ இந்த பூனையுடைய கழுத்தில் ஏதோ தாள் தொங்குகிறதே என்று சொல்லி அதை படித்து வாசிக்க ஆரம்பித்து ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்தார். ஒரு பூனை சுவிசேஷ ஊழியம் செய்து ஒரு தியாகம் உள்ள ஒரு சகோதரியுடைய வாஞ்சையினால ஒரு நாள் கூட அந்த பூனையுடைய கழுத்தில் ஒரு டிராக்ஸ் கூட மிச்சம் இருக்காது. எல்லாற்றையும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஊழியத்திற்கு அஸ்திபாரமாக நிற்கிற சில தலைக்கற்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சபைக்குள்ள தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்காக எதை அஸ்திபாரமாய் விதைத்துக் கொண்டிருக்கிறோம், எதை அஸ்திபாரமாய் ஆலயத்தில் வந்து நாம் செய்வதற்கு நம் குடும்பமாய் யோசித்திருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லுகிறார். 10வது வசனம் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம். அற்பமாக பார்த்தாங்க எல்லாரும் செருபாபேலை. இவனுக்கு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறான், செஞ்சிருவானோ, நடத்திடுவானோ, முடிச்சிருவானோ. யாருமே செருபாபேலை என்கரேஜ் பண்ண மாதிரி தெரியல. வேதம் சொல்லுது சில தீர்க்கதரிசிகள் செருபாபேலின் பக்கமாக நின்றார்கள். ஆனால் சில ராஜாக்கள் கூட செருபாபேலுக்கு எதிர்ப்பா நின்றார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் செருபாபேலுக்கு எதிர்ப்பா நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம். ஆண்டு 10வது வசனத்தில் மகிமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அங்கதான் இருந்துச்சு விஷயம். வார்த்தையை முடிக்க போறேன், ரொம்ப நேரம் இல்லை, முடிக்க போறேன். இந்த செருபாபேல் அரச பரம்பரையில் வந்தவர் சொன்னேன். எருசலேமை பார்க்கல, அரச பரம்பரையில் வந்தவர். நிச்சயமா இவர் சரித்திரத்தின்படி பார்த்தா யூதாவின் தலைவன், எருசலேமின் கவர்னர்னு சொல்றாங்க. அப்ப நிச்சயமா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்டேட்டஸ்ல தான் அவரும் இருந்திருக்கிறார். இது செருபாபேல். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்த்துச்சான். அதனாலதான் செருபாபேலுக்கு சமபூமியாகவும் ஆண்டு வாக்கும் கொடுக்கிறார்.
நம்முடைய கையில் இருக்கிற ஜெபமாகிய தூக்குநூல் எப்படி இருக்குது? பரிசுத்தமாகிய தூக்குநூல் எப்படி இருக்குது? ஆராதனையாகிய, துதியாகிய, வைராக்கியமாகிய தூக்குநூல்லாம் எப்படி இருக்குது? கரெக்டாக பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு நிற்கிறோமா? ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்து அந்த மகிமையின் தேவனை தரிசிக்கிறோமா, பார்க்குறோமா? தூக்குநூல் பிடிக்கப்படவே இல்லை சிலருக்கு. சிலருக்கு சரியா பிடிக்கல, சரியா பிடிச்சவங்க விட்டுட்டாங்க. அன்னைக்கு தூக்குநூல் எங்கேயோ கிடக்குது. தூக்குநூலை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. கர்த்தர் எடுக்க வேண்டிய சபை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலை கையில் இருக்கிற தூக்குநூலை துக்கமா பார்க்குதுன்னா அந்த வசனத்தை நானும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சந்தோஷமா பார்த்த கண்கள். ஓ, ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற தூக்குநூலை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குது? துக்கமா பார்க்குதுல்ல சில நேரம். இனி தேவன் நமக்கு தந்த ஆவிக்குரிய தூக்குநூல்கள் சரியான விதத்தில் பிடிக்கப்படும் போது கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது. அதனால தான் ஆண்டவர் செருபாபேலை நம்பி அழைக்கிறார். ஏன் நம்பி கூப்பிடுறாரு? ஏன் ஆளே இல்லையா? 10 லட்சம் யூதர்களில் இந்த செருபாபேலையும் இன்னும் அவர் கூட சேர்ந்து யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசிரியர் இணைந்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஏன் இந்த ஆண்டவர் இந்த செருபாபேலை ஏன் தெரிந்து கொள்ளணும்? உடைய கையில் இருக்க தூக்குநூல் சரியா இருக்குது. அதனால நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான வேலை நடந்து கொண்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கையில் இருக்கிற ஆவிக்குரிய தூக்குநூல்கள் சரியாய் பிடித்திருக்கப்பட்டிருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தடைபட்டிருக்கிற சில மேன்மைகள் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உங்களை தேடி வந்து சேரும். இதை யாரும் தடுக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் உங்கள் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமா பார்க்குதா? சந்தோஷமா பார்க்குதா? எத்தனை பேர் அப்படியே வியங்குறீங்க? ஆண்டவரே, நான் ஜெபிக்க தவறின நாட்களை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. வேதத்தை கையில் எடுத்து கண்ணீரோடு வாசிக்கிற அந்த தருணங்களை எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு நாள் அந்த பரலோகத்தை பார்க்க போகிறோம். தூக்குநூல் சரியாய் பிடித்திருந்தால் கர்த்தருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய் பார்க்க வேண்டும். ஒரு நாள் கூட கர்த்தருடைய கண்கள், ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனை வந்தா 2 பேரும் துக்கமாய் ஒருவரை பார்ப்பார்கள், கோபமாய் பார்ப்பார்கள், எரிச்சலாய் பார்ப்பார்கள். இது மனுஷ உறவுக்குள்ள இருக்கிற ஐக்கியம். நான் இந்த ஐக்கியத்தை தாண்டி ஒரு தெய்வீக உறவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் சபையும் ஒரு நாள் கூட துக்கமாய் பார்க்கவே கூடாது, சந்தோஷமாய் தான் பார்க்கணும். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?